வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட் 170 170வது பகுதி பார்க்க போகிறோம். இந்த பகுதிக்கு இமேஜஸ் நிறைய அழகான இமேஜஸ்லாம் இருக்குது, பாருங்கள். தொடர்ந்து ரொம்ப அழகாக அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி நியூ இயர்ஸ் உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸை எனக்கு ஷேர் பண்ண விரும்பினால் 9445266602 இந்த நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் இமேஜுக்குள்ளே வர மாதிரி டைப் பண்ணி அனுப்பி வைங்க. கிராஃப்ட் ஒர்க்னால் எல்லாமே அடங்கும். கூடைகள் மட்டுமல்லாது நீங்கள் செய்த பெயிண்டிங்ஸ், என்னென்ன உங்களோட கைவண்ணங்கள் எதுவோ அது எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷன் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் பாராட்டி எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் போய் சேருமா என்னன்னு தெரியாது. அதனால் ஒவ்வொருத்தரும் கமெண்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு பார்ட்லேயும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். உங்களோட கமெண்ட்டில் நீங்கள் பேரை கொடுத்துருந்தீங்கன்னா அதை சேர்த்து சொல்லுவேன், அல்லது அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை வாசித்து நான் கமெண்ட்டில் சொல்லிவிடுவேன். கமெண்ட்டில் கேட்குற சந்தேகங்களுக்கும் நான் இதிலேயே ஆன்சர் பண்ணிவிடுவேன். அதனால் உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கான ஒரு விரிவான விளக்கத்தை நான் இந்த மாதிரி ஒவ்வொரு பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்லேயும் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். மறக்காமல் பாருங்கள். தமிழ் டேஸ்டி கிச்சன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அடியில் குமிழ் எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. இது நான் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சிஸ்டர். குமிழ் வைப்பது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கூடை டிப்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். நீங்கள் இந்த பேஸ்கெட் மாடல்ஸ் பார்த்தா தான் தொடர்ந்து நான் என்னென்ன கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க. நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் இதில் ரிப்ளை பண்ணுவேன். ராம் முரளி சிஸ்டர் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உமா சுகுமார், ஆள் கூடைகள் சூப்பர், க்ரோஷா ரவுண்ட் கூடை சொல்லிக் கொடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. க்ரோஷா ஒயர் கூட அதிகமாக எல்லோரும் கேட்குறது இல்லை சிஸ்டர், நீங்கள் ஒருத்தங்க தான் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னா நான் அதை சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கேன். அப்புறம் ஷீலா முத்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முத்து செல்வி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரோஜா பானு சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 5.7ல் ஃப்ளவர் வாஸ் சொல்லிக் கொடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ராஜ்குமார் இந்துமதி, இவங்க எல்லாமே ரெகுலர் கமெண்டர்ஸ் தான். எல்லா பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்லேயும் அவங்க தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நியூ வியூவர்ஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களோட பேரை சொல்லணும் அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு கீழே பைன்னு போட்டு அது கீழே உங்கள் பேரை போடுங்க, அல்லது அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதையே நான் சொல்லுவேன். அப்புறமா ஆம்லா நாட் பவுலில் கீழே நம்ம பேஸ் போடுறோம் பார்த்திங்களா, அதில் ஒருத்தங்க சந்தேகம் கேட்டிருக்காங்க. நாகலக்ஷ்மி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, 10 நாட் எத்தனை நாட்டில் ஸ்டாப் பண்ணி ரன்னிங் ரோல் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கீழே பேஸ் 10 போட்டிங்கன்னா ஸ்டாப் பண்ணும்போது 7ல் ஸ்டாப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சிஸ்டர். நீங்களும் இதே மாதிரி பெரிய கூடைகள் போட விரும்புனீங்கன்னா கொஞ்சம் 3/4 பாகம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். அல்லது நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி தான் வேணும் அப்படின்னா அந்த எண்ணிக்கையிலேயே நீங்கள் அப்படியே என்ன செய்யுங்க, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அப்போவும் உங்களுக்கு அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். பாக்கியா சிஸ்டர் நைஸ் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா கார்த்திக் அவங்களும் ஃப்ளவர் வாஸ் சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், சொல்லிக் கொடுப்போம். நிறைய பேர் கேட்குறீங்க. மொபைல் ஹோல்டரும் இந்த ஃப்ளவர் வாஸ் தான் அதிக பேர் கேட்டிருக்கீங்க. மாணிக்கம் ராமசாமி சூப்பர் நைஸ் பை சிந்து அன்னூர் அப்படின்னு அவங்க நேம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஜோதி பிரசன்னா கன்னடாவில் வீடியோ மாடிசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்னடா தெரியாதே நமக்கு, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான். ஓகே. அப்புறமா ஸ்கொயர் பூஜா பாஸ்கெட்டில் இதுக்கு முறுக்கு கைப்பிடி போடுறதுனா எவ்வளோ ஸ்கேல் ஒயர் கட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. உள் ஒயர் நான் கொடுத்துருக்கேன்ல சிஸ்டர், அந்த அளவுக்கே நீங்கள் ஒயர் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உள் ஒயருக்கு மட்டும். அப்புறமா உங்களுக்கு மேலே நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறோம் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஒரு 1/2 ரோல் கிட்ட வச்சுக்கோங்க. ஏன்னா முறுக்கு கைப்பிடிக்கு நிறைய ஒயர்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த 1/2 ரோல் வச்சுட்டு நீங்கள் பின்னுங்க. அதுக்கு மெஷர்மெண்ட் கிடையாது, நம்ம உள்ள ரன்னிங் ஒயர் மட்டும் தான் மெஷர்மெண்ட் வச்சு எடுத்து போடுவோம். உங்கள் கூடைக்கு தக்கன மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, அல்லது நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் போடலாம். பார்ட் 112ல் தெய்வானி சிஸ்டர் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஷிக் இலாஹி அவங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அஃப்தார் ஹுசைன் அவங்க நைஸ் பட் யூஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ வில் கெட் மோர் லைக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. உண்மை தான், நம்ம அப்பப்போ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கேட்குறவங்களுக்கு, தமிழில் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்குமே அப்படிங்கிறதுனாலே நான் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் டைம் நான் அதை ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்புறமா சுஜாதா சிஸ்டர் ஏணிப்படி முடித்து சிவன்கன் மாடலில் எப்படி போடுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நான் அதை போட்டு காமிச்சிருக்கேன் சிஸ்டர், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிவன்கன் கூடை ப்ளேலிஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அதில் இருக்குது வீடியோஸ், அதில் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். 2 ரோல் கூடையில் சொல்லி கொடுத்துருப்பேன்.
நிறைய பேர் கூட இமேஜஸ் அனுப்பி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நான் இன்னும் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு ரீசன் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். நிறைய இமேஜஸ் எனக்கு இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால என்னால் வாட்ஸ்அப்லேயே போக முடியல. ஒரு 2000 இமேஜஸ் கிட்ட வெயிட்டிங்கில் இருக்குது. யாரும் உங்களோட இமேஜஸை டெலீட் பண்ணிடாதீங்க. உங்களோட இமேஜஸ் யூடியூப்பில் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா நான் போட்டதை நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களோட இமேஜஸை நீங்கள் டெலீட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னால் அதை டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து உங்களோட இமேஜஸ் எல்லாம் யூடியூப்பில் வந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெலீட் பண்ணுங்கள். வீடியோஸ் அனுப்புகிறவங்களுக்கும் அதே தான். இது மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் கலர் கோலங்கள் போடுவீங்க. நீங்கள் நார்மல் கோலம் போட்டாலும் சரி தான். பெரிய கோலங்களாக இருந்தது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் அனுப்ப விரும்பினால் அனுப்பலாம். ஏற்கனவே நமக்கு போன வருஷம் நிறைய பேர் நிறைய கோலங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லா சிஸ்டர்ஸும் அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. அது எல்லாமே ரங்கோலி கோலம் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அனுப்ப விருப்பம் உள்ளவங்க ஒரு 30 கோலம் சேர்ந்ததுக்கப்புறமா ஜான்வரி 17 நீங்கள் பெரிய கோலம் போடுவீங்க பார்த்தீங்களா பொங்கலில், அதையும் சேர்த்து ஜான்வரி 17 மேலே நீங்கள் அனுப்புங்க. 2020 சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதை அனுப்புனதுக்கப்புறம் மறக்காமல் உங்கள் ஊரையும் பேரையும் அந்த கோலத்தில் வர மாதிரி டைப் பண்ணி அனுப்புங்க. அப்போ தான் இன்னாருக்குள்ளது அப்படிங்கிறது தெரியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் வெறுமனே உங்களோட கோலங்களை அப்படியே நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்காக தான் சொல்கிறேன். பேர் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இமேஜுக்குள்ளே டைப் பண்ணி அனுப்புங்க. ஒருவேளை டைப் பண்ண தெரியலனா ஒரு பேப்பரை ஃபோட்டோ எடுத்து உங்கள் பேரையும் ஊரையும் எழுதி ஃபோட்டோ எடுத்து அதை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இமேஜாக வச்சு அதுக்கப்புறமா அனுப்புங்க. அப்போ உங்களுக்குள்ள கோலம் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோனை லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சு எடுங்க. நீங்கள் அந்த செங்குத்தாக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ சென்டரில் மட்டும்தான் வரும். வீடியோ பார்க்கும்போது யூடியூப்பில் முழுக்க வராது. இது நிறைய பேர் இதை சந்தேகமாக வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிகிட்ருக்கிறேன். அப்புறமா நீங்கள் அதர் சேனல்ஸில் உள்ள இமேஜஸ் எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஷேர் பண்ணாலோ அல்லது ஒரு சந்தேகம் கேட்கணும் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதை தயவுசெய்து தெரியப்படுத்திடுங்க. இது நெட்லேருந்து எடுத்த இமேஜ் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. அப்போ தான் எனக்கு தெரிய வரும். நான் எல்லாருக்குள்ள இமேஜும் எல்லோரும் அனுப்புகிற இமேஜஸ் எல்லாம் உங்களுக்குள்ளது உங்களோட ஓன் கண்டென்ட் நினச்சி நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா சம்மந்தப்பட்டவங்க என்கிட்ட சொல்லும்போது தான் தெரிய வரும். அதுக்காக தான் நான் முன்னுக்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சேனல்லேருந்தோ அல்லது வெப்சைட்லேருந்தோ நீங்கள் எடுத்திங்கன்னா எனக்கு தயவுசெய்து அதை தெரியப்படுத்திடுங்க. நாம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் பார்த்திங்களா, பேஸ்கட் மாடல்ஸ். இந்த பார்ட் எல்லாமே நிறைய அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 170 கிட்ட வந்திருக்கோம். இன்னமும் ஒரு 30 பார்ட்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அது போக இன்னமும் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 40 வீடியோஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு தொகுப்பாக போட்டு வச்சுருக்கேன். பேஸ்கட் மாடல்ஸ் ஆல் பார்ட் வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறமா முக்கியமான விஷயம், இந்த பகுதி ஒருத்தரோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி. இட்ஸ் ஒன்லி டேலண்ட் ஷோ. நம்ம இதில் ஒவ்வொருத்தரும் என்ன கலரில் போட்டிருக்காங்க, என்ன டிசைனில் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்னு மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இதை பற்றி நீங்கள் போடணும், தெரிஞ்சுக்கணும், மேலும் நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதை போய் நீங்கள் பார்த்து எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம கூட டிசைன் மட்டும்தான் பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன், இது நம்ம திறமையை மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய பகுதி மட்டுமே. நீங்கள் கூட வயர் வாங்கணுன்னாலும் சரி, இதே மாதிரி மாடலில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் சரி, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். பேரையும் ஊரையும் மறக்காமல் குறிப்பிடுங்க. 9445206002. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு 1 மந்த்தாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அல்லது ஒரு 10 days குறைஞ்ச ஆர்டர் அப்படின்னா ஒரு 10 days பிஃபோர் கொடுத்துருங்க. கொஞ்சம் நிறைய ஆர்டர் ஒரு 100 கூடைகளுக்கு மேலே அப்படிங்கும்போது நீங்கள் எங்களுக்கு ஒரு 1 month கொடுத்தால் மட்டும்தான் எங்களால் அதை போட முடியும். ஏன்னா இது முழுக்க கைட்டே பின்னக்கூடிய வேலை. இதில் நம்ம எந்த விதமான சாதனங்களும் யூஸ் பண்ண போகிறதில்ல. எதையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. எல்லாமே கைட்டே தான். வயர் வெட்டி கூட போடுறது எல்லாமே தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டைமுக்கு போட்டு கொடுக்க முடியும். இது பிஸ்கட் நட்டில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேர் முடிச்சில் இந்த பிஸ்கட் கூட எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பிஸ்கட் கூட எல்லா மாடல்ஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தேன். 1 roll பிஸ்கட் கூடையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிஸ்கட் கூடைங்கிற ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த மாடல் சொல்லிக் கொடுக்கல. ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, எப்படி போடுறதுன்னு கேட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுருக்கேன் சிஸ்டர். நீங்கள் கேட்குற கூடைகள் அத்தனையுமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். யார் அதிகமாக கேட்குறாங்களோ அந்த கூடையை தான் நான் வீடியோவாக எடுத்து போடுவேன். இன்னமும் ஒரு 30 வீடியோஸ் அப்லோடிங்கில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் உங்களோட இமேஜஸ் வர்றது வர. நீங்களும் இதே மாதிரி கூடைகள் போட ஆசைப்பட்டால் அல்லது மெஷர்மெண்ட்டு தேவைப்பட்டாலோ அல்லது ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்க விரும்பினாலோ தனித்தனியாக ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஹேண்டில்ஸ் தனியாகவும் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சில பேர் கூட போட்டுருவாங்க, ஹேண்டில் பெரிய ஹேண்டில் வேணும், ஒயர்லேயே ஹேண்டில் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்காக நாங்கள் தனியாகவும் ஹேண்டில் போட்டு கொடுத்துட்ருக்குறோம். வேணுங்கிறவங்க ஹேண்டில்ஸ் மட்டும் தனியாகவும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.